அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையத்தின் சார்பில் உங்கள் அனைவரையும் இந்த யூடியூப் சேனல் வழியாக சந்திக்கிற ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 வருடம் மாசி 22 சனி பயிற்சி அடைகிறார். சனி பார்த்திங்கன்னா கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்படி பயிற்சி ஆகிற சனி நம்மளை என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ரொட்டீன் ஒர்க்கு அவர் பயிற்சி ஆகிறது அவரோட ரொட்டீன் வேலை. 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு ராசிக்கு மாறிட்டே தான் இருப்பார். அதே மாதிரி அவர் மீன ராசிக்கு போகிறாரு. உடனே நிறைய பேர் எனக்கு ஏகப்பட்ட ஃபோன் காலுங்க இந்த ஒரு வாரமாக, சார் நான் மேஷ ராசி, எனக்கு என்ன செய்ய, சனி 7.5 சனி ஆரம்பிக்குது, நான் என்ன செய்யட்டும் ஏது செய்யட்டும் கேட்டுகிட்டே இருக்காங்க. சார் நான் சிம்ம ராசி, எனக்கு 8ல் சனி அஷ்டம சனி வருது, நான் என்ன பண்ணட்டும், என்ன பரிகாரம் பண்ணட்டும்லாம் கேட்குறாங்க. ஏங்க பயப்படுறீங்க? முதல்ல பயத்தை விட்டு வலிங்க. பயங்கிறது தேவையில்லாத ஒன்று, எதுக்கும் பயப்படக்கூடாது. சரி, உங்கள் கூட்டு பிரகாரமே வரேன். சனி 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா மீனத்துக்கு வந்தனால கும்பம், மீனம், மேஷம் இந்த 3 பேத்துக்கு 7 நடக்குது. சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி நடக்குது. தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்து சனி நடக்குது. இப்போ இந்த 5 ராசிக்காரங்க மட்டும்தான் கஷ்டப்படுறாங்களா? அப்போ மிச்சம் 7 ராசிக்காரங்க நல்லா இருக்காங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி இருந்தப்போ கும்பத்தில் இருந்தார் சனி. அப்போ கும்பத்தில் இருக்கும்போது மேஷத்துக்கு 11 இடத்துல இருந்தார். அப்போ மேஷத்துக்கு 11 இருக்கும்போது மேஷ ராசிக்காரங்க எல்லாமே ரொம்ப டாப்பில் இருந்தாங்களா? இந்த கேள்விக்கு எனக்கு பதில் சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மேஷ ராசிக்காரங்கள விசாரித்து பாருங்கள். ஜோதிட அன்பர்களை தயவு செஞ்சு எல்லோரும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. கிரக பயிற்சி என்பது அதோட ரொட்டீன் லைஃப் தான். அதுக்கு கால இடைவெளி அனைத்து கிரகங்களும் மாறிக்கொண்டே தான் இருக்கும். நாம் அதற்காக பயப்படவோ கவலைப்படவோ வேண்டியதில்லை. நமக்கு என்ன தசா புத்தி நடக்குதோ, நம்மளோட கிரக அமைப்பு எவ்வாறு உள்ளதோ அதன்படி தான் நடக்கும். நிறைய பேர் என்கிட்ட நீங்கள் ஜோசியர், நான் ஜோசியர் அறிமுகப்படுத்திக்கிட்டேன்னா உடனே என்கிட்ட கேட்பாங்க, ஐயா நான் மேஷ ராசி எனக்கு எப்படி இருக்குது, நான் கன்னி ராசி எனக்கு எப்படி இருக்குன்னு தான் கேட்பாங்க. ஆனால் ராசியை வச்சு மட்டும் பலன் சொல்ல முடியாது. நல்லா புரிஞ்சுக்க. நான் கேட்குறவன்ட்ட இந்த பதில் தான் சொல்லுவேன். ராசி ஒன்றை மட்டும் வைத்துக்கொண்டு நான் பலன் கூற முடியாது. நம்மளுடைய ஜாதக கட்டம், நம் பிறக்கும்போது என்ன கிரக அமைப்புகள் எவ்வாறு இருந்தன, நம்மளோட லக்னம் என்ன, நமக்கு என்ன திசை நடக்கின்றது தற்சமயம், இதெல்லாம் வைத்து தான் நம்ம பலன் எடுக்க முடியும். உதாரணத்தை வச்சுக்க, மேஷராசிக்காரங்க எல்லாத்துக்குமே இப்போ 7 நடக்குது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஷப் ராசிக்கு 11 சனி வருது. அப்போ ரிஷப் ராசிக்கு 11 சனி, 2 குரு இருக்குது. அப்போ இது எல்லாமே அவங்களுக்கு நல்லா இருக்குமா? ரிஷப் ராசிக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ராசி பலன் புக்கும் எடுத்து பாருங்கள், ரிஷப் ராசிக்கு தான் ஃபஸ்ட்டு டாப்பில் போட்டிருப்பாங்க. அப்போ ரிஷப் ராசிக்காரங்க எல்லாத்துக்குமே நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கனாக்கா ஆம் என்ற பதில் இல்லை. ரிஷப் ராசியில் பிறந்தவங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு மேக்ஸிமம் எனக்குறைய 16 ஒரு 20 வயசுக்கு மேற்கொண்டு உள்ளே இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ராகு தசை நடக்கும். அந்த ராகு அவங்களுக்கு லக்கணத்துக்கு 2ஆம் வீட்டில் இருந்தால் நடந்துச்சுன்னா அந்த தசை முழுவதும் அவங்களுக்கு சிரமத்தை கொடுக்கும். அப்படி இருக்கும்போது எப்படி நமக்கு இந்த சனி பயிற்சி நல்லா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும்? சொல்லுங்கள் பார்ப்போம். சனி பயிற்சி ஆகா ஓஹோன்னு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா? வாய்ப்பே இல்லை. அவங்க என்ன சொல்லுவாங்க, சனி பயிற்சி எனக்கு எல்லா புக்கிலையும் படிச்சுட்டேன், லாபத்தில் சனி இருக்கானா, எனக்கு சனி பயிற்சி நல்லா இருக்குது, 2ல் குரு இருக்குது, அதனால் குடும்பஸ்தான பொருளாதாரம் நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ஒன்றும் வருமானமே வரமாட்டேங்குது. அப்போது ஜாதகம்லாம் பொய், ஜாதகத்தை நம்பக்கூடாது, ஜோதிடர்கள் பொய் அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. நம்ம சொல்கிற கருத்து தவறாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் அன்பர்களே. பெயர்ச்சி ஒன்றை மட்டும் வைத்துக்கொண்டு நாம் பலன் கூற முடியாது. ராசியை வைத்து மட்டும் பலன் சொல்ல முடியாது. எவ்வளோ விஷயங்கள் நமது வாழ்வில் நடக்கின்றன. அதற்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் காரகத்துவம் பெறுகின்றன. அந்த கிரகங்கள் எங்கு உள்ளது, நம்ம லக்னத்துக்கு எந்த இடத்துல இருக்குது, நமக்கு இப்போ என்ன தசா புத்தி நடக்குது, அந்த தசா புத்தி அனுசரித்து அதோட பலன் இருக்கும். இப்படி பல விஷயங்கள் நம்ம கலந்து தான் எடுக்க வேண்டியிருக்கக்கூடிய, நாம் ஒரு ராசியை மட்டும் வைத்துக்கொண்டு பலன் எடுத்தோம் என்றால் அது சரி வராது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ மீன ராசிக்காரங்க ஒருத்தர் எடுத்துக்க, மீன ராசியில் ரேவதி நட்சத்திர நண்பர் ஒருத்தர் எடுத்துக்குவோம். ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் புதன் தசையில் தோராயமாக ஒரு 10 வருஷம், கேது ஒரு 7 வருஷம் 17 வருஷம், ஒரு 25 வயசுக்கு மேற்கொண்டவங்களுக்கு எடுத்துட்டோம்னாக்க அவங்களுக்கு ஏறக்குறைய இப்போ பார்த்தீங்கன்னா சுக்கிர தசை நடக்கும். அந்த சுக்கிரன் மீனராசிக்காரங்களுக்கு 5, 9, 11 சுக்கிர தசை நடந்துச்சுன்னா அவங்களுக்கு டாப்பாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு இந்த 7 ஒன்றும் பாதிக்காது.
இப்போ 7 என்ன செய்யும், இல்லை 4 இருக்க குரு என்ன செய்யும், 12 இருக்க ராகு இது என்ன செய்யும், ஒன்றும் செய்யாது. அந்த சுக்கிர தசை அவங்களுக்கு நன்மை ஓட்டி கொடுத்து கொண்டே இருக்கும். அது மாதிரி தான் எந்த ஒரு ராசியை மட்டும் வைத்து நம்ம பலன் எடுத்து அதை வச்சு யாரும் பயப்படாதீங்க. இந்த பதிவு போடுற காரணம் யாரும் பயப்பட வேண்டாம் என்றதுக்காக தான் இந்த பதிவை போடுறேன். மக்கள் மத்தியில் தேவையற்ற பயங்கள் குழப்பங்கள் ஏகப்பட்டது உழவிட்டுருக்கு எனக்கு. ஏன்னா எனக்கு கடந்த 10 நாள் வந்த ஃபோன் காலை வச்சு இதெல்லாமே பேசிட்டிருக்கேன். நான் உங்கள்கிட்ட பயந்து கேட்குறாங்க, சார் நான் சிம்மராசி, எனக்கு அஷ்டம சனி நடக்குது, நான் என்ன செய்யட்டும், ஏது செய்யட்டும், இது அப்படி பண்ணுமாம்ல இப்படி பண்ணுமாம்ல, என்ன பண்ண போதும் உங்களைய? ஒன்றும் செய்யாது. உங்களுக்கு தசா புத்தி நல்லா இருந்தால் அது என்ன செய்ய போகுது? ஒன்றுமே செய்யாது. நம்மளோட தசை தான் மெயின். நம்ம உங்களுக்கு என்ன தசை நடக்குது அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணுங்கள். தேவையெல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டு பயந்துக்கிட்டு தேவையற்ற காசுகளை விரயம் பண்ணாதீங்க. அதுவே பெரிய மன உளைச்சலை விட்டுரும். இந்த பயந்துக்கிட்டே ஒரு வேலை செய்யும்போது அனைத்து காரியங்களும் நமக்கு தடைப்படத்தான் செய்யும். அவ்வாறு தடைப்பட்டுச்சுனாவே பார்த்தீங்கன்னா உடனே தூக்கி சனி மேலே போட்டுறீங்க. 7 சனி ஆரம்பிச்சிருந்தால் இவ்வளோ பிரச்சனை அப்படின்ட்டு நம்ம மனசளவோட இங்கே பயத்தில் எல்லாத்தையும் பண்ணுறோம். நம்ம நடக்குமா நடக்காத, சரியாக வருமா வராதுன்னு பயந்து ஒரு வேலையை செய்யும்போது அந்த வேலை நிச்சயம் சரியான முடிவை கொடுக்காது, தவறான முடிவை தான் கொடுக்கும். உடனே நம்ம தூக்கி சனி மேலே போட்டுருவோம். ஏன் பயப்படுறீங்க? பயப்படாமல் தெளிவாக அடிங்க. என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கலாம். 7 சனியை பற்றி யாரும் கவலைப்படாதீங்க. நல்லாயிருக்கும். யாருக்கு எந்த குறைபாடும் வராது. 12 ராசிக்காரங்களுமே நல்லா இருப்பாங்க. நம்மளோட தசா புத்தியை வச்சு நம்ம பலன் எடுத்துக்கலாம். யாரும் இதை கொண்டு பயப்பட வேணாம். எல்லாம் நல்லதே நடக்கும். உங்களோட குலதெய்வமார்களும் உங்களுடைய முன்னோர்களும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் வணங்க மறந்துடாதீங்க. கண்டிப்பாக அவங்கள வணங்கிட்டே இருங்க. கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்குமே நல்லது நடக்கும். எல்லாம் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.